ஊரில் இருந்தால் வருவார். இப்போ அவர் இல்லை ஊரில். அதே அவர் என்னுடைய எல்லா நாடகமும் பார்த்துருக்கார். இப்போ சமீபத்தில் அவர் கொஞ்சம் கபாலியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி. இப்போ ஆஃப்கோர்ஸ் ரோபோவில் இருக்கார். இஸ் அ பிட் பிஸி. 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் வந்திருக்கேன், நாடகம் வந்துடுறேன் அப்படின்னு வந்துடுவார். அவ்வளோதான். நான் அதை அவரை சும்மா கேட்டுகிட்டே தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் அவரே என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்லி இது நாடகமாக போடுங்க. நான் சொன்னேன் நான் ஏன் போடணும், நீ நடிகா கூடன்னு சொல்லியிருக்கேன். நான் நாடகத்தினால பெருசாக காசு பண்ண போகிறது. இனிமேல் ரஜினி காசு பண்ண போகிறார், தேவையில்லை. சினிமாவுக்கு நீங்கள் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பாட்டில் போய் சொல்லிடலாம். இப்போ இந்த நாடகத்துக்கு நாங்கள் எத்தனை நாள் ஒத்திகை பார்த்துருக்கோன்றதை சும்மா சொல்கிறேன். 45 days நாங்கள் இது வரைக்கும் ஒத்திகை பார்த்துருக்கோம். நான் நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு சினிமாவில், எல்லாம் பண்ணியாச்சு. சினிமாவில் நடித்து எங்கே எனக்கு நடிப்பு மறந்து போயிடுமோன்னு பயமாக இருக்குது. நல்ல நடிப்பை திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் எல்லா சினிமாவும் ஒதுக்கிட்டு 1 வருஷம் ட்ராமாவில் நடிக்க போகிறேன். திருப்பி வந்து நடித்தான். காசியதான் கடவுளடாங்கிறது 72 வந்த ஒரு அற்புதமான படம். ஆனால் பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி முத்துராமன், மனோரமா, வெண்ணிராடைமூர்த்தி இவங்க எல்லாமே சேர்ந்து நடித்த ஒரு நாடகம். அந்த காலங்களில் நல்ல நாடகங்கள் டெஃபினட்டாக சினிமாவாகும். நாடகமும் சக்ஸஸ் ஆகும், சினிமாவும் சக்ஸஸ் ஆகும். அதுதான் ஃபார்முலா. அப்போது அந்த காலத்தில் நான் பார்த்து ரசித்த ஒரு நாடகம். அப்போ நாங்களும் கூட நாடகம்லாம் போட்டுட்டு இருந்தோம். அப்போவே எனக்கு இந்த மாதிரி ஒரு நாடகம் நம்ம நடிக்காமல் போயிட்டோமேன்னு ஒரு ஃபீல் இருந்தது. கிட்டத்தட்ட 44 வருஷம் கழிச்சு அது நினைவாகுது. சித்ராலயா கோபு சார்கிட்ட பர்மிஷன் வாங்கி எங்கள் குழு யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட்காக இதை போடணும்னு ஆசைப்பட்டேன். கஷ்டம்தான், ஏன்னா ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் நடித்த ஒரு பிக்சர். இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 மாதமும் நாங்கள் இதுக்கு ஒத்திகை பார்த்துருக்கோம், பர்ஃபெக்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா எங்கள் பேர் கேட்டாலும் பரவாயில்ல, சித்ராலயா கோபு சாரோட பேரை கிடக்கூடாது. அண்ட் இதை டிவியில் பார்த்து எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப தரவாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சுவையான நகைச்சுவை, இன்ஃபேக்ட் நகைச்சுவை சுனாமி இன்னும் கொஞ்சம் நாளில் மெட்ராஸ் ஆடியன்ஸையும் தமிழ்நாட்டு ஆடியன்ஸையும் அடிக்க போகுதுங்கிறது நிச்சயம். காசிதான் கடவுளடா என்னுடைய மிக ஒரு பெரிய அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். காரணம் செல்ஃபிஷாக எனக்கு என்னென்னா, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், அதில் ஹீரோ முத்துராமன் சார் அப்படின்னு இருந்தாலும் அதில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணது தேங்காய் சீனிவாசனோட ரோல் தான். தேங்காய் சீனிவாசன் ரோல் நான் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக 44 வருஷமாக எனக்கு ஒரு ஆசை. அந்த சினிமா பார்த்ததுலேருந்து அவரோட சேர்ந்து நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பல படங்கள். அப்போவே நான் அவர்கிட்ட சொல்லுவேன், எப்படி சார் பண்ணீங்க அந்த சாமியார் ரோல் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அவர் இல்லை, இருந்திருந்தாலும் அவரை கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த ரோலை பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டு த மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ், எஸ்பெஷலி சப்போர்ட்டிங் தியேட்டர். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் 1000 சினிமா எடுத்தாலும் தியேட்டரில் இருக்கிற எசன்ஸ் வரவே வராது. லைக் சொல்ல எந்த ஊருன்னாலும் நம்ம ஊரை போல் வருமான்ற மாதிரி தியேட்டருங்கிறது தாய் வீடு. இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே கிடைக்காது. இந்த நாடகத்தை பார்த்தா நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. தேங்க்யூ. இந்த சந்தர்ப்பத்தை ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் ஸ்பான்சர்ஸ், அவங்க நீங்கள் வர முடியல, பட் உங்களுக்கே தெரியும், எவ்ரி இயர் தே ஆர் கண்டினியூஸ்லி ஸ்பான்சரிங் ஆர் ட்ராமாஸ். இந்த தரம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சாலிடான சப்போர்ட். இங்கே நீங்கள் சாலிடாக சாப்பிட்ட இடம் மகாராஜா ரெஸ்டாரண்ட்டோட மிஸ்டர் குமரன், அவர் 2 வார்த்தை செல்வாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் நான் பேசினது கிடையாது. நான் லண்டனில் 24 வருஷமாக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறேன். இப்போ கடந்த ஏப்ரல் 13 சென்னையில் மகாராஜா மல்டி குசைன் அண்ட் டீனாரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். எனது மனைவி வந்து நாடகத்துறையில் நல்ல ஈடுபாடு உள்ளவ. அந்த காரணத்தால் ஸ்பான்சர் பண்ண வந்திருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல, சாரி. உண்மையில் அவங்க பிஸ்னஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் ஆல் தட். அவங்க பசங்க பொண்ணு எல்லாருமே தேர் இன்ட்ரெஸ்டட். அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, நான் டெஃபினட்டாக அஃப்கோர்ஸ் யாரும் ஸ்பான்சர் பண்ணால் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டியும் கிடைக்கும். தட் இஸ் ஆல்சோ தேர். யாருமே வந்து அப்படியே மகாத்மா காந்தி கிடையாதுங்க. பட் அவங்க பப்ளிசிட்டி வேறு விதமாக பண்ணலாம், எத்தனையோ விதங்களில் பப்ளிசிட்டி பண்ணலாம். பட் கலையை ஒரு அம்சமாக வச்சு இது மூலமாக பப்ளிசிட்டி பண்ணுறதுனால அவங்களுடைய கல்ச்சுரல் மைண்டை நான் பாராட்டுறேன். இந்த நாடகத்துக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். அதனால தான் அவங்க சொல்லி கொஞ்சம் இடம் சின்னதாக இருந்தாலும் எங்கள் மனசு பெருசு, ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இங்கேயே வச்சுக்கலான்னு சொல்லி அவங்களாம் ஆஃபர் பண்ணது தான். ஐ தேங்க்யூ சார். அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களுடைய ஆதரவோட லண்டன்லேயும் வந்து இந்த நாடகத்தை போட போகிறோங்கிறதையும் பெருமையோடு நான் தெரிஞ்சுக்கிறேன். 17th ராமராவ் கலா மண்டபில் இருக்குது. நான் சொல்கிற டேட்ஸில் என்றைக்கு வேணால் யூ ஆர் வெல்கம். நீங்கள் அவர் சதீஷ் கிட்ட சொல்லிட்டா போதும், யூ கேன் கம் தேர். 18ஆம் தேதி எங்கள் ஸ்கூல் ஆடிட்டோரியம் பாரத் கலாச்சார் பத்மா சேஷாதிரியில் போடுறோம். 19ஆம் தேதி மேட்னி ஷோ வாணிமஹாலில் போடுறோம். அப்புறம் 20லேருந்து, இதுதான் முக்கியமாக ஐ வாண்ட் டு டெல் யூ, 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அந்த வீக் மண்டே டு ஃப்ரைடே. யூஸ்வலாக இப்போ நாடகங்களை வீக் டேஸில் யாரும் போடுறதில்ல, பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக் ப்ராப்ளம், வந்து சேர்றது கஷ்டம். பட் வி வாண்ட் டு ட்ரை இட். ஏன்னா மயிலாப்பூருங்கிறது நாடக வெறியர்கள், அங்கே இருக்கிற ஜனங்களே, நாட் ஜஸ்ட் நான் வந்து கேஸ்ட் வச்சே சொல்ல, அங்கே இருக்கிற எல்லாரும். அவர் சொன்ன மாதிரி ரிக்ஷாக்காரன் தான் அவரை கேட்டார்னா, ஸ்ரீதருக்கு சோத்துக்கையா நீன்னு கேட்டோம், அவதான். ஸோ அவங்களுக்கெல்லாம் நாடகம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால வீக் டேஸ் அவங்க ரிலாக்ஸ்டாக ஒரு 7 மணிக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்காக 20th to 24 கண்டினியூஸாக பிஎஸ்ஐ ஸ்கூல், இந்த ராமகிருஷ்ணா மிஷனுக்கு ஏத்தாப்பில் இருக்கேன், அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி ஏசி ஆடிட்டோரியத்தில் 5 நாளும் கண்டினியூஸாக போடுறேன்.
நமக்கு அஃப்கோர்ஸ் press are invited. பப்ளிக்கு வாட் ஐ வாண்ட் டு சே த்ரூ யூ கன்வே இட் இஸ், அந்த 5 நாள் மட்டும் டிக்கெட்ஸ் வந்து ஜஸ்ட் 100 and 200 தான். யூஸ்வலாக ட்ராமாவுக்கு கொஞ்சம் டிக்கெட்ஸ் ஹையாக ப்ரைஸ் பண்ணுவாங்க சண்டேஸ் எல்லாம் இருக்கும்போது. இந்த மண்டே டு ஃப்ரைடே ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு செலவழிக்கிறது சாதாரணம். ஒரு ஆட்டோவில் இங்கேருந்து வருதுனாலும் 200 ரூபாய் ஆயிடுது. பேரம் வேற பேச வேண்டியது இருக்குது. இங்கே பேரம் பேசாமல் நீங்கள் வந்து சிரிச்சுட்டு போகலாம். ஜஸ்ட் 200 and 100 இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் டு த பப்ளிக். ஏன் காரணம் என்னன்னா, இந்த வீக் டேஸில் இந்த மாதிரி இந்த 100 ஸ்பெண்ட் பண்ணி வந்து நாடகம் பார்க்குற அந்த ஹேபிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா, நான் மெட்ராஸ் முழுக்க இந்த மாதிரி பண்ண போகிறேன். டி நகரில் ஒரு ஹால் எடுத்து வீக் டேஸில் ஒரு 5 days, நார்த் மெட்ராஸ் ஒரு 5 நாள், அந்த மாதிரி பண்ணி எப்படி பிராட்வேல லண்டனில் எல்லாம் டெய்லி தியேட்டர்னு வருதோ அந்த டெய்லி தியேட்டருங்கிற பெருமையை திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு காலத்தில் இருந்தது, நவாப் ராஜமாணிக்கம் காலத்தில் 1 வருஷம் கண்டினியூஸாலாம் நாடகம் போட்டிருக்காங்க. இப்போ அது பண்ண முடியல. அது காரணம் என்ன? செலவுகள். வெளியில் வருதுன்னா அவ்வளோ செலவு. டிக்கெட் ப்ரைஸை நான் ஜஸ்ட் 100 and 200 அந்த 5 days வச்சுருக்கேன். 26ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்குது. அங்கேயும் யூஆர் ஆல் வெல்கம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் த்ரூ அவுட் எனக்கு ஜூலை, ஆகஸ்ட் ஐ எம் கோயிங் டு பாம்பே, டெல்லி, லண்டன். சார் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் பிளானிங் டு லண்டன். ஒரு கல்ஃப் ட்ரிப் இருக்குது, அங்கேயும் போட போகிறோம் இந்த நாடகத்தை. அண்ட் ஃபைனலி அமெரிக்காலையும் போய் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு இங்கே ரொப்பணும்னு ஆசைப்பட்றேன். தெருவுக்கு தெரு எல்லாரும் காசேதான் கடவுளோட, அதில் எல்லாம் ஃபேமஸ் டைலாக் எல்லாருக்கும் தெரியும். தேங்காய் வந்தோன்னே அதே அதே சபாபத்தேன்னுவார். அது எல்லாரும் சொல்லணும். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை. தேங்க்யூ. சாரோட ட்ரூப் போட்டது. ட்ராமா எப்போ போட்டீங்க சார்? ஃபர்ஸ்ட் 70 ஏன் தெரியுமா? அது காரணம் நான் சொல்றேன். அன்னைக்கு சிட்டியில 2 டாப் டிராமாஸ் காமெடின்னு இருந்தது. ஒன்னு சாரோட காசிநாயக்கரோட, இன்னொன்னு நாங்க அப்ப மௌலி எழுதி நாங்க போட்ட நாடகம் ஃபிளைட் 172. பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இது 69, 70. ஸோ 46 வருஷம் கழிச்சு திருப்பி மேடை ஏறுது இந்த நாடகம். அண்ட் ஒரு பெரிய தமாஷ் என்னன்னா, நான் இன்னைக்கு அரங்கேற்ற போறது ராமராவ் கலா மண்டபில். அந்த ராமராவ் கலா மண்டபில் தான் நான் முதல் இந்த நாடகத்தை பார்த்தேன். எனக்கு அப்போ 20 வயசு, 1970. ஸோ இப்போ கணக்கு போட்டு பாருங்க. ஸோ அது எனக்கு பெரிய சென்டிமெண்ட்டாக இருக்குது. 2 விஷயம். அதாவது நான் நாடகம் பார்த்த இடத்துல இப்போ அரங்கேற்றம் நடக்குது. சினிமாவில் எனக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ் திருப்பி நாடகத்தில் கிடைக்குது. இந்த சப்ஜெக்ட்ல நாடகத்தில் வருது, பாட்டு வச்சிருக்கோம் விடல. அது இல்லைன்னா உதப்பாங்க ஆடியன்ஸ். பட் ஃபுல் சாங் வைக்க முடியல. ஏன்னா 4 minutesக்கு நாங்கள் அங்கே ஆடணும்னா நாங்கள் ஆடி போடுவோம். ஸோ சினிமாவில் 4 நாளில் ஏசி கேரவானில் உட்காந்து போய் ஆடிட்டு வராங்க. கண்டினியூஸாக ஆடுறது கஷ்டம். ஸோ அந்த சாங்கில் ஒரு செலக்டாக ஒரு 2 minutesக்கு செலக்டட் இந்த ஹைலைட்ஸ். அவர் அந்த தப்பாக பாடுவார் இல்லையா, அதை வச்சிருக்கோம் அதில். ஏன்னா அது ஒரு ஹைலைட். இன்னொரு முக்கியமான காரணம், இந்த நாடகம் மூலம் இட் இஸ் எ ட்ரிபியூட், என்னுடைய ட்ரிபியூட் டு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆத்தர்ஸ், சித்ராலயா சார், கோபு. இட் இஸ் ஃபார் ஹிம் ஐ எம் டூயிங் திஸ் பிளே ஆக்சுவலி. அண்ட் டு அனதர் பர்சன், எனக்கு இதயத்தில் என்னைக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி, இசை சக்கரவர்த்தி MS விஸ்வநாதனுக்கும் இது ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக நினச்சி பாடுறேன். ஏன்னா அந்த ஜம்புலிங்கமே ஜடாதரா பாட்டு, மெல்ல பேசுங்கள் பாட்டு, இன்று வந்த இந்த மயக்கம் சாங்ஸ் மாதிரிலாம் இன்னைக்கு போடவே முடியாது. அற்புதமான டியூன்ஸ், வார்த்தை புரியும் அந்த காலத்தில் பாட்டெல்லாம். ஸோ அப்படி டியூன்ஸ் போட்ட MSVக்கும் இது ஒரு காணிக்கை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சல்யூட் டு தோஸ் கிரேட் ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் இன்வால்வ் இன் தட் பிக்சர். பாருங்க, அவங்க யாருமே இல்லை இன்னைக்கு. முத்துராமன் சார் இல்லை, மனோரமா இல்லை, MRR வாசு இல்லை, மூர்த்தியும் லக்ஷ்மியும் தான் இருக்காங்க இந்த ட்ரூ சாரோட சேர்ந்து. ஸோ அவங்களுக்கெல்லாமும் இது ஒரு ட்ரிபியூட்டாக இந்த நாடகத்தை நான் கருதுறேன். எனக்கு 84 இப்போ. ஆனால் கிளாரிட்டியோட பேசுறீங்க, கவலைப்படாதீங்க. சரி, அரங்கேற்றத்துக்கு அவங்களெல்லாம் கூப்பிடுறீங்களா? லக்ஷ்மி, மூர்த்தி அவங்களாம் கண்டினியூஸாக ஒரே நாளில் வரமாட்டாங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து என் நாடகத்தை பார்ப்பாங்க. ஏன்னா இவ்வளோ இட்ஸ் நாட் ஒரு நாள் மட்டும் இல்லை, கண்டினியூஸாக இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு கன்வீனியன்ட்டாக லக்ஷ்மியோ மூர்த்தியோ நிறைய சினிமா பீப்புள் என் நாடகத்தை பார்க்காதவங்களே கிடைப்பேன். சொப்பன வாழ்வில் இன்ஃபேக்ட் என்னுடைய 100th ஷோக்கு நீங்களாம் கூட வந்திருந்தீங்க. AR ரஹ்மானே வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மறுபடியும் நாடகத்தை பார்க்கணுன்ட்டு. அவர் சிட்டியிலேருந்து அவரை கூட கூப்பிடுவேன் நான். அதுக்கு எப்பவுமே ஸ்டேஜில் ஒரு வழக்கம் உண்டு. அது சிவாஜியாக இருந்தாலும் சரி, MR ராதாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 2-3 days அந்த யாரையும் கூப்பிடு. காரணம் அந்த செட் ஆகும். அந்த ரிஹர்சல் பார்த்ததெல்லாம் 1 or 2 மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் வில் பி கரெக்டட் இன் 1 or 2 shows. இது எப்பவுமே அது ட்ராமாக்காரன் பழக்கம். அது செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம டைமிங் இன்மிங்லாம் செட்டில் ஆகிடும். கண்ணை மூடின்னு கூட ஆக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 days 3 shows 4 daysக்கு அப்புறம்
அதான் உங்களுக்கும் நான் முதல்ல 17, 18, 19 நான் கூப்பிட மாட்டேன். அந்த 20லேருந்து 24 தான் சார்கிட்ட நான் டிக்கெட் கொடுத்துருக்கேன். பட் ப்ளீஸ் கண்டிப்பாக கம் வித் யுவர் ஃபேமிலிஸ். ஏன்னா மோர் தென் யுவர் ஃபேமிலிஸ் ஆர் கோயிங் டு என்ஜாய் திஸ் பிளே. ஊரில் இருந்தால் வருவார். இப்போ அவர் இல்லை ஊரில். அதே அவர் என்னுடைய எல்லா நாடகமும் பார்த்துருக்கார். எஸ் இன் ஆல் மை பிளேஸ். ஹி இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் மை ட்ராமா. ஆல் தி டாப் ஆர்டிஸ்ட் ஹவ் சீன் மை பிளே. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார், சிவாஜி, அப்புறம் ஜெய்சங்கர், முத்துராமன், இப்போ ரஜினி, கமல், என் நாடகத்தை எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இப்போ சமீபத்தில் அவர் கொஞ்சம் கபாலியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி. இப்போ ஆஃப்கோர்ஸ் ரோபோவில் இருக்கார். இஸ் அ பிட் பிஸி. பட் ஊருக்கு வந்தார்னா அவர் எப்படி வருவார்னா இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வருது. திடீர்னு 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் வந்திருக்கேன், நாடகம் வந்துடுறேன் அப்படின்னு வந்துடுவார். அவ்வளோதான். வி ஹேவ் டு அதில் நாங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் வராருன்ட்டு. நான் அதை அவரை சும்மா கேட்டுட்டே தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் அவரே என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்லி இது நாடகமாக போடுங்க. நான் சொன்னேன் நான் ஏன் போடணும், நீ நடிகா கூடன்னு சொல்லியிருக்கேன். நான் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. பட் என்ன டைம் ஒதுக்க முடியலையா இல்லை என்ன காரணம் தெரியல. ஏன்னா ஒன் திங் தே ஆல் நோ, நாடகத்தினால பெருசாக காசு பண்ண போகிறது. இனிமேல் ரஜினி காசு பண்ண போகிறார், தேவையில்லை. பட் அந்த டைம் ஒதுக்கு ஏன் காரணம்னா சினிமாவுக்கு நீங்கள் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பாட்டில் போய் சொல்லிடலாம். இப்போ இந்த நாடகத்துக்கு நாங்கள் எத்தனை நாள் ஒத்திகை பார்த்துருக்கோன்றதை சும்மா சொல்கிறேன். 45 days நாங்கள் இது வரைக்கும் ஒத்திகை பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு வாரம் பார்க்க போகணும் ஃபைனல் ரிஹர்சல்ஸ். ஸோ அவ்வளவு டைம் ஒதுக்கணும். பட் அவங்க செய்யணும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இட் இஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ ஆஸ் அ நியூஸ். ஒரு 2 years பேக் அமெரிக்காவில் இருக்கச்சே இந்த ட்ராமா போட போச்சே தான் பிராட்வே. அங்கே தெரியும் உங்களுக்கு, வருஷம் முழுக்க நாடகம் போடுறாங்க. டென்சல் வாஷிங்டன் நடித்த நாடகம்னு சொன்னான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டென்சல் வாஷிங்டன் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் பிளாக் ஆர்டிஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. எப்படியா நாடகம் வெரி பிஸி ஆச்சேன்னு அவன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கான். நான் நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு, சினிமாவில் எல்லாம் பண்ணியாச்சு. சினிமாவில் நடித்து எங்கே எனக்கு நடிப்பு மறந்து போயிடுமோன்னு பயமாக இருக்குது. நல்ல நடிப்பை திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் எல்லா சினிமாவும் ஒதுக்கிட்டு 1 வருஷம் ட்ராமாவில் நடிக்க போகிறேன். திருப்பி வந்து நடித்தான். ஸோ நிஜமாகவே நல்ல நடிப்புக்காக நிறைய நடிகர்கள் இன்னைக்கு வர வேண்டி இருக்குது. நல்ல நடிப்புக்காக நாடகத்துக்கு வரலாம், தப்பு இல்லை. ஏற்கனவே நாடகம் இருந்து திரைப்படம் ஆகி அதான் திரும்ப நாடகம் பண்ணுறேன். அதே ஏன் வந்து நாடகமா இல்லாம நேரடி சினிமாவை ஒரு டிராமா போடுறாங்க. நேரடியாக இல்லையே. இப்போ இதுக்கு ப்ரீவியஸாக நான் போட்ட நாடகம் நேரடியாக சப்ஜெக்ட் தான், சொப்பன வாழ்வில். ஓ, இன்னொரு சினிமாவை இல்லை இல்லாமல் அது என்னன்னா ஏன் இதை போடுறோம், அது நல்ல கேள்வி. அது சரி, நாடகமாக இருந்தது சினிமா அரைச்சு திருப்பி நாடகமாக போடுச்ச. ஏற்கனவே நாடகமாக இருந்ததுனால அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ உண்மையிலேயே எனக்கு நான் ஆசைப்பட்டது படிக்க கலாட்டா கல்யாணத்தை எனக்கு நாடகமாக போடணும்னு ஆசையாக இருக்குது. 2 மணி நேரம், 8 ஹீரோயின்ஸ். அதில் என் சொத்துல பாதி அதுலேயே போயிடும். இந்த மாதிரி இவங்க 2 பேரை நான் ரிகர்சலுக்கு சேர்றதுக்குள்ளேயே நான் படுற பாடு எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்ட கேள்விக்கு ரைட்ஸ்ன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. டிராமாவில் இவர் சொன்ன மாதிரி பெரிய எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வராங்களே தவிர இதில் பெருசாக மகேந்திரனுக்கோ இல்லை இதுக்கோ பணம் அதில் ஒன்றும் நிற்கப்பட்டதில்லை. ஸோ இப்போ இன்னொருத்தருடைய சப்ஜெக்டை கேட்டு நம்ம வாங்கி நல்லா ஓடின சினிமாவை ட்ராமா பண்ணோம்னா அந்த காலத்துலேயே ரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கும் உண்டு நியாயமாக. இப்போ அவர் ஏரியன் சரவணன்லாம் ரொம்ப அவர் க்ளோஸாக இருக்கிறதுனால இது சிம்பிளி போண்டா பண்ணிட்டார். ஏன்னா அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இது ஒரிஜினலாக நாடகமாக இருந்ததுனால அந்த பிரச்சனை வரல. அந்த பிரச்சனை வராது. ரைட்ஸ் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்குது. அது ஒருத்தர் வந்து ஒரு 10 ரூபா கொடுத்துருங்க பண்ணிங்கன்னா நாங்கள் 10 ரூபாய்க்கு எங்கே போவோம்? வெறும் 10 லட்சம். ஏன்னா இப்போ 1000 கணக்கு. இன்னொன்று சினிமாவில் எடுக்கும்போது அவங்க பெருசாக எடுத்துடுறாங்க இல்லையா, அந்த வைடு இது அதை சுருக்கி நாடகத்துக்கு கொண்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நாடகங்கிறது இவ்வளோதான் இடம், அதை பெருசு பண்ணி தான் சினிமா. இப்போ இவர் சாரெல்லாம் அபாரமாக பண்ண ஒரு விஷயம் இந்த கலாட்டா கல்யாண சினிமா ஆனது. காரணம் என்னென்னா, அதை நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தை. நான் ரொம்ப சின்ன வயசில் சைனா வரும்போது ½ an hour ஸ்கிட்டாக போட்டாங்க. அதில் வந்து சிவாஜி சார் அதே ரோல் பண்ணார். தேவிகா படத்தில் ஜெயலலிதாமா பண்ண ரோலை தேவிகா பண்ணாங்க. சௌகார் ஜானகி ஆக்ட் பண்ணாங்க. சச்சுமா பண்ண ரோலை தான் ஜெயலலிதாமா அப்போ பண்ணாங்க. இவன் ஷி வாஸ் எ யங்ஸ்டர். ஜெமினி கணேஷ் வந்து நாகேஷ் பண்ண ரோலை பண்ணார். அதெல்லாம் அந்த வாருக்காக பண்ணது. இவ்வளோண்டு விஷயம் அதை பெருசாக ஊதி பிரமாதப்படுத்தி ட்ராமா சினிமாவாக்கி அதில் ஃபைட் டிக்கெட்லாம் வச்சு பண்ணாங்க. இப்போ சினிமா ஆரம்பத்திலே எல்லாம் இருக்குது. அதை திருப்பி கொண்டு வர நாடகம் கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் யோசிக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. பட் நல்ல ஐடியா தான். எனக்கு இன்ஃபேக்ட் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கிற ஆசை இருக்குது. ஹூ நோஸ், வி வில் ட்ரை வித் யுவர் ஹெல்ப் அண்ட் யுவர் கோஆப்ரேஷன். இருக்காது. யுவர் ரைட். எனக்கு இன்ஃபேக்ட்
அஃப்கோர்ஸ் திருப்பி நாடகம் ஆனதுக்கு வருது சர்வர் சுந்தரமன்னுட்டு ஆசை, பட் அதுவும் ஒரிஜினல் நாடகம் தான். அது இல்லாத ஒன்று பண்ணி பார்க்குறோம். டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் ஐடியா, குட் சஜஷன். தேங்க்யூ. அவர் எங்களை ஏதாவது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாரா? எனக்கு பழக்கம் இல்லாத இன்னொருத்தர் பற்றி இவரை பற்றி சொல்லுங்கன்னா இல்லையே, இந்த பிரச்சனைக்கா இல்லையா எங்களுக்கு இந்த உதவி செஞ்சிருக்கான்றதை நாங்கள் முன்னாலுமா சொல்லியிருக்கோம். நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். எங்களுக்கு தெரிந்த உண்மைகளை தான் சொல்ல முடியும். எங்களுக்கு தெரியாத பல உண்மைகள் இருக்கலாம். அதை பற்றிலாம் நான் கரெக்டாக சொல்ல விரும்பல. ஏன்னா இதுதான் தெரியும். காலேஜில் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ யாருமே உதவி செய்ய மாட்டாங்க சார். இந்த நிலைமை நீடித்தால் யார் இப்போ நல்ல நாள்லேயே சினிமாக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்யறதில்ல. இல்லை அன்னைக்கு அவன் இன்னைக்கு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை இதெல்லாம் காவல்துறையுடைய வேலை சார். நான் அதை பற்றியே சொல்லவே விரும்பல. அப்படியெல்லாம் நான் வேலை போறவனா நான் கேட்கறேன். நான் விசிஆர் மேட்டர் கூட சொன்னேன். மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. என் மனசுக்கு என்ன படுதோ நான் அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன்.